வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து வாலிபாலுக்குள்ளே இருக்க டியூப்பு. இதை வந்து வாலிபால் பிளாடர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்க பக்கத்தில் வந்து 3 சென்டிமீட்டர் வர மாதிரி கரெக்டாக அளந்து ஒரு கோடு போட்டுருங்க. சரியாக 3 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1.5 1.5 ஒரு 2 பேண்ட் வர்றது கரெக்டாக இருக்கும். கீழ்பக்கம் சென்டராக ஒரு கோடு போட்டு மேலே 3.5 வச்சோம் பார்த்தீங்களா? 3.5 இல்லை 3 வச்சோம் பார்த்தீங்களா? அந்த 3ல் வந்து சென்டராக 1.5 சென்டிமீட்டர் வர எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 2 ரப்பர் வந்து செப்பரேட் பண்ணுறது, 2 பேண்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த கோடு. இதுக்கும் கீழே வச்ச சென்டர் கோடுக்கும் சென்டராக பார்த்து ஒரு கோடு போட்டுருங்க. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிற சென்டர் கோட்டுக்கும் மேலே இருக்கிற சென்டர் கீழே வச்ச புள்ளிக்கும் மேலே வச்ச சென்டர் புள்ளிக்கும் வச்சு நேராக ஒரு சென்டர் கோடு போட்டுக்கோங்க. சரி பாதியாக டிவைட் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் கோடு சரியாக இருக்கும். நமக்கு இப்போ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த சென்டர் கோடில் இருந்து இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் வரா மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டர் கோடு வந்து 2ல் நிற்கணும். அந்த 2 இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் நமக்கு ரப்பர் பேண்ட் வரணும். இப்போது கீழே வச்ச பார்த்தீங்களா 2 சென்டிமீட்டர், அந்த சரியாக அந்த 2 சென்டிமீட்டர் எட்ஜில் இருந்து மேலே வச்ச பார்த்தீங்களா 1.5 அந்த எட்ஜிக்கும் ஒரு கோடு போடுங்க. இப்போ நம்ம ரப்பரோட அளவு மேல் பக்கம் வந்து 1.5ம் கீழ்ப்பக்கம் 2 சென்டிமீட்டரும் நமக்கு கிடைக்கும். அதேமாரி இன்னொரு பக்கமும் அடுத்த எட்ஜிலேருந்து அந்த 2 சென்டிமீட்டர் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மொத்தமாக கீழ்ப்பக்கம் 4 சென்டிமீட்டர், மேல் பக்கம் 3 சென்டிமீட்டர். அது சென்டர் ஒரு கோடு போட்டுட்டு எட்ஜில் இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக வந்து கீழ்ப்பக்கம் 4 சென்டிமீட்டர், மேல் பக்கம் 3 சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 பேண்ட் கிடைக்கும். அந்த 2 பேண்டோட அளவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு பேண்டுக்கு 2 சென்டிமீட்டர் அளவும், மேல் பக்கம் ஒரு பேண்டுக்கு 1.5 சென்டிமீட்டர் அளவும் நமக்கு கிடைக்கும். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இப்போது நமக்கு தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டில் கரெக்டாக நம்ம போட்ட கோட்லேயே கட் பண்ணணும். அப்போ தான் அளவு சரியாக வரும். மேலே கீழே கட் பண்ணி தள்ளிட்டு சைடில் கட் பண்ணி தள்ளிவிட்டு நம்ம பேண்டை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதை கொஞ்சம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த பேண்ட் நல்லா பவர்ஃபுல்லாக நல்ல ஸ்பீடாக போகும். ஆமோ எல்லாமே இதில் வந்து 8.8 mm கீழே இருக்கிற ஆமோலாம் சூப்பராக அடிக்கலாம். இதோட திக்னஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியல, இருந்தாலும் நல்ல ஃப்ரீயாக வரும். நமக்கு ரொம்ப பவராக போகும். இதில் என்ன மைனஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு 40 ஷாட் 50 ஷாட் அதுக்குள்ளே கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பழைய வாலிபால்லேருந்து எடுத்தது தான். புதுசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. புதுசு வாங்கிறதுக்கு நம்ம ஸ்லிங் ஷாட் ரப்பர் பேண்டே வாங்கிக்கலாம். யாருக்கிட்டாச்சும் பழைய வாலிபால் இருந்துச்சு அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான வாலிபால் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காகவே வாலிபால் பிளாடர்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட நேம் வந்து வாலிபால் பிளாடர்னு சொல்லுவாங்க. வாலிபாலுக்குள்ளே இருக்க டியூப் தான் இது.
இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டர் கோட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ரப்பர் பேண்ட் கிடச்சிரும். இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லிங் ஷாட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்லிங் ஷாட் வந்து indianslingshot.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் வாங்கியிருக்கேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அவர் நம்ம தமிழ்காரர் தான். நான் முதல்ல ஏதோ நார்த் இந்தியா சைடு வெப்சைட்னு நினச்சேன். அப்புறம் அது நம்ம தமிழ்காரரோட சைடு தான். பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 2 ரப்பர் பேண்ட் ரெடி. இப்போ எடுத்து நம்ம ஸ்லிங் ஷாட்டில் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்லிங் ஷாட் பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ண பேண்டு தான் நான் கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் அடிக்கிறதுக்கு.